ஆண்டவனை இயற்கையாக பார்த்தும் இயற்கைக்குள்ள ஆண்டவனை பார்த்தவர்கள் அதோடு ஒன்று விடுவார்கள். அவங்களுக்கு பூலோக வாழ்க்கைங்கிறத பற்றின ஒரு இதுவே இல்லை. மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்றே ஆண்டாள் சொல்லுகிறாள். மானிடரை கல்யாணம் பண்ணிட்டு உலகியல் தேவைக்காக, ஒரு வயிற்றுப்பாட்டுக்காக, அல்லது ஒரு வீடு கட்டணும், 10 பேர் மதிக்கிறதுக்காக வாழணும், இந்த எண்ணம் ஆண்டாளை பொறுத்தவரையில் இல்லவே இல்லை. ஆண்டாளுடைய காதல்ங்கிறது முழுக்க முழுக்க பகவான் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய பக்தியினுடைய உச்சநிலை. நம்ம பெண்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, முதல்ல சொன்ன மாதிரி, இந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பிரதர்ஹுட்ங்கிறது வேற, ஒரு சிஸ்டரோடு இருக்கிறதுங்கிறது வேற. அதுவும் இந்த ஆண் பெண் புரிதல் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கலாகவே போயிட்டே தான் இருக்கு. ஆனால் ஆண்டாளுடைய பக்தி ஆண்டவன் மீது தான் அவள் வைத்திருக்கிறாள். மற்ற எல்லார் மீதும் அவள் வைத்திருந்தது ஒரு நேசம். எல்லாரும் நலமா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாரும் வளமா இருக்கணும்னு நினைச்சாலே தவிர அவளுடைய அந்த காதல்ங்கிறது பெருமாள் கிட்ட மட்டும்தான். பெண்கள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்பிக்காம, நம்ம மனசுங்கிறது, நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் ஜஸ்டிஃபிகேஷன் இதில் கேட்கவே வேண்டாம். உள் மனசுன்னு ஒன்று சொல்லும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக அந்த இன்ஸ்டிங்க்ட்றது வரும். ஹீஸ் ஃபார் மீ அப்படிங்கிற அந்த எண்ணம் யாரிடம் தோன்றுகிறதோ அவர்கள் உங்களுக்கானவர்கள். அதை தெளிவாக பார்த்து முடிவு செய்து அதிலே இருந்து வர வேண்டும். இன்னும் கூட சொல்லுவேன், அந்த ஒரு அன்பான காதல் உருவாகிறது அப்படின்னு சொன்னால் அதுவும் இறைவனுடைய சித்தம் தான்.